ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ரோஹிணி சீக்கிரமே மாட்டணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் ஒவ்வொரு பிரச்சனைகளையும் ரோஹிணி அப்பப்போ தப்பிச்சுக்கிட்டே தான் இருக்கிறாங்க. முக்கியமாக ஒரே ஒரு விஷயத்தில் மட்டும்தான் இப்போதைக்கு அவங்க மாட்டியிருக்காங்க அப்படின்றதான் நிதர்சனமான உண்மை. இதற்கு மேலே அவங்க எந்த ஒரு விஷயத்துலையும் இது வரைக்கும் இன்னும் மாட்டலை அப்படின்றது ரொம்ப ரொம்ப வருந்தத்தக்க விஷயந்தான். ஸோ இதற்கப்புறம் கிறிஷோடைய விஷயம் வெளியில் வர மாதிரி நாளை அப்படின்ற இதில் நமக்கு போட்டிருந்தாங்க. அதில் என்ன காமிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அண்ணாமலை இன்றைக்கி ஸ்கூலுக்கு போயிருக்கிறாரு. சேம் அதே டைமில் கிறிஷும் ஸ்கூலுக்கு போயிருக்கிறாரு. அப்போது இதை கேட்ட நம்ம ரோஹிணி ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க. என்னது, இன்றைக்கி இவருக்கு ஆஃபீஸா? அப்போ இவர் கிறிஷை பார்க்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குதே அப்படின்னு சொல்லி ரோஹிணி ரொம்பவே பயப்படுறாங்க. எங்கே தன்னுடைய பையன் அவங்களுடைய கண்ணில் பற்றுவாரோ அப்படின்ற பயம் ரோஹிணியுடைய மனசில் ரொம்பவும் ஆழமாக இருக்குது. ஸோ அவங்களுடைய பயம் அவங்கள காட்டி கொடுக்குமா அப்படின்றது ஒரு மிகப்பெரிய சந்தேகமாக தான் இருக்குது. பட் பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான் அப்படின்ற மாதிரி கண்டிப்பாக அவங்க செய்கிற தப்புகள் எல்லாத்துக்குமே அவங்க அனுபவிச்சே தான் தீரணும் அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. ஸோ அதற்கான நேரம் நெருங்கிக்கிட்டு இருக்கு அப்படின்றது நமக்கு ரொம்ப நல்லாவே புரியுது. ஏன் அப்படின்னா, இன்றைக்கி எபிசோடில் நம்ம முத்து இருக்கார் இல்லையா, அவர் என்ன பண்ணுறாருன்னா கிறிஷை பார்த்துடுறாரு. பார்த்த உடனே அவங்க ரோடு கிராஸ் பண்ணுறதுக்காக நின்றுட்டுருக்குறாங்க. அதாவது அண்ணாமலை ஸ்கூலுக்கு போகிறாரு அப்படின்னு தெரிஞ்ச உடனே அவங்க அம்மாவுக்கு ரோஹிணி கால் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அம்மா, நீங்கள் எங்கே இருக்கிற, எந்த இடத்துல இருக்கிற, முதல்ல நீ அதை சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு விடாமல் கால் பண்ணுறாங்க. ஸோ ரோஹிணியுடைய அம்மா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, காலை எடுக்கிறாங்க. என்ன சொல்லு அப்படின்ற மாதிரி ஃபைனலாக கேட்குறாங்க. அதற்கு முன்னாடியே முத்து என்ன பண்ணிடுறாரு, நம்ம கிறிஷை பார்த்துடுறாரு. கிறிஷை பார்த்த உடனே அவங்க அம்மாவுக்கு இந்த இடத்துல என்ன சொல்கிறதுனே தெரியல. பயங்கரமாக அதிர்ச்சி ஆகுறாங்க. என்னம்மா, நீங்கள் பழையபடி இந்த ஊருக்கே வந்துட்டிங்களா? கிறிஷ் இப்போ இந்த ஸ்கூல்லையா படிக்கிறான்? நீங்கள் சொல்லவே இல்லை. எப்போ இந்த ஊருக்கு வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பல கேள்விகள் அடுத்தடுத்து எடுத்து வைக்கிறாரு. இப்போ அவங்க அம்மா, அதாவது ரோஹிணியுடைய அம்மாவுக்கு இந்த இடத்துல என்ன சொல்கிறதுனே தெரியல. அவங்க ரொம்பவே தயங்கி போய் நிற்கிறாங்க. இல்லைப்பா, என்னுடைய பொண்ணு இந்த ஊருக்கே எங்களை கூட்டிகிட்டு வந்துட்டா, அதனால் நாங்கள் இங்கே வந்துட்டோம். அந்த ஸ்கூலில் தான் அவங்களுடைய பையனை சேர்த்து விட்டுருக்கா அப்படின்ற மாதிரி எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. சொன்ன உடனே நம்ம முத்துவுக்கு பயங்கரமான சந்தோஷம். பரவாயில்லையே, கிறிஷ் நம்ம பக்கத்துலேயே வந்துட்டான், இதுக்கப்புறம் நம்ம கிறிஸ்டை நம்ம எப்போ நினச்சாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. ஆனால் இதை ரோஹிணி எப்படி எடுத்துக்குவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதற்கப்புறம் ரொம்பவே அலர்ட்டாக இருப்பாங்க, பயந்து போய் நடிப்பாங்க. ஏன் அப்படின்னா, இப்போ முத்து அண்ட் மீனா 2 பேர் கண்ணையும் கிறிஷ் ஒரு தடவை பட்டுட்டாலும் மிகப்பெரிய பிரச்சனை அப்படின்றது அவங்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். ஸோ அவங்க அம்மா இப்போ எப்படி சமாளிக்கிறதுனே தெரியாமல் அவங்க ஒரு பக்கம் திணறிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இது இப்படி இருக்க, ஒரு பக்கம் அவங்க அம்மா இப்போதைக்கு ஏதோ சொல்லி சமாளிச்சிட்டாங்க. சமாளித்து இப்போதைக்கு இந்த பிரச்சனைகளை முடிச்சு வச்சாலும் இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. இதற்கு ஒரு முடிவு கிடையாது. இது ரொம்பவும் வளர்ந்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை அப்படின்றதான் நிதர்சனமான உண்மை. ஏன்னா இப்போதைக்கு கிறிஷ் எந்த விதமான கேள்விகளும் கேட்குறதே கிடையாது. அவன் ரொம்ப சின்ன பையனாக இருக்கான் அப்படின்றதுனால அவங்க அம்மா அவன்கிட்ட பொய் சொல்கிறாங்க அப்படின்ற விஷயம் இன்னும் அவனுக்கு முழுசாகவே புரியலை. அவன் அந்தளவுக்கு இன்னும் வளரவும் இல்லை, ரொம்பவும் குழந்தையாக இருக்கான் அப்படின்றதுனால அந்த விஷயங்கள் அவனுக்கு இன்னும் புரியலை. பட் கிறிஷ் வளர ஆரம்பித்தான் அப்படின்னா ரோஹிணிக்கிட்ட அவன் கேட்குற கேள்விகளுக்கு அவங்களால பதில் சொல்லவே முடியாது. அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா அவங்களுடைய கேள்விகள் தீவிரமாக இருக்கும் அப்படின்றது நமக்கு ரொம்ப நல்லாவே புரியுதுங்க. பட் ரோஹிணி இதை பற்றிலாம் யோசிக்கிறதே இல்லை. அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, இப்போதைக்கு பிரச்சனைகள் வரக்கூடாது, நம்ம மாட்டிக்கக்கூடாது, அவ்வளோதான். அதற்காக என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவங்க நினச்சிட்ருக்காங்க. ஸோ அவங்களுடைய நினைப்பு ரொம்ப ரொம்ப தவறு அப்படின்றத அவங்க சீக்கிரமாகவே புரிஞ்சுக்கணும். ஏன்னா நாளடைவில் பார்த்திங்கன்னா பிரச்சனைகள் ரொம்பவும் தீவிரமாகிக்கிட்டு இருக்குது. பிரச்சனைகள் அதிகமாக ரோஹிணி சீக்கிரமே மாட்டிக்குவாங்க அப்படின்றது நமக்கு ரொம்ப நல்லாவே புரியுதுங்க. ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா, அதாவது நம்ம முத்துவுக்கு அவங்க மேலே சந்தேகம் ஒரு பக்கம் தேடிக்கிட்டே இருக்கிறாரு. அதாவது அவங்க என்னென்ன அவங்களுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு மர்மம் இருக்குது. அந்த மர்மம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் தேடவே ஆரம்பிச்சிட்டாரு. இது தெரியாமல் அவங்க சுற்றிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு சந்தேகம் வந்துடுச்சு அப்படின்ற உண்மை அவங்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். முத்துவுக்கு சந்தேகம் வந்துடுச்சுன்னு அவங்களுக்கு தெரியும். பட் இருந்தாலும் அதை வெளிப்படையாக காட்டிக்க முடியல அப்படின்றதுனால அவங்க என்ன பண்ணுறாங்க,
அலர்ட்டாக இருக்கிறாங்க. பட் இருந்தாலும் மேலும் மேலும் அவங்க தவறுகள் பண்ண அவங்க மாட்டிக்குவாங்க அப்படின்றது அவங்களுக்கு ரொம்ப நல்லாவே புரியணும். அப்படி புரிஞ்சது அப்படின்னா தான் அவங்களால சீக்கிரமாக இந்த பிரச்சனைகள்லேருந்து தப்பிக்க முடியும். அப்படி இல்லைன்னா பெரிய அளவில் அவங்க போய் மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவும் அதிகமாகவே இருக்குதுங்க. ஸோ இப்போ ரோஹிணி என்ன பண்ண போகிறாங்க, இந்த பிரச்சனைகள்லேருந்து எப்படி வெளியில் வரப்போகிறாங்க அப்படின்றது ஒன்றும் புரியலை. ஏன்னா இன்றைக்கி முத்து வந்து கிருஷ்ணை பார்த்துட்டாரு. அவங்க அம்மா இப்போதைக்கு சமாளிச்சிருந்தாலும் இப்போ இந்த விஷயத்தை போய் முத்து என்ன பண்ணுவார் அப்படின்னா மீனா கிட்ட கலந்துக்குவார். ஸோ மீனா வந்து இதற்கு என்ன சொல்ல போகிறாங்க, அதற்கப்புறம் 2 பேரும் சேர்ந்து என்ன யோசிக்க போகிறாங்க, இந்த பிரச்சனைகளை எப்படி அவங்க அதாவது நம்ம ரோஹிணி வந்து மூடி மறைக்க போகிறாங்க அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாங்க. ஒரு பக்கம் முத்து அண்ட் மீனா 2 பேரும் என்ன நினச்சிட்டு இருக்காங்க அப்படின்னா, சீக்கிரமாகவே வந்துட்டு ரோஹிணியை பற்றின உண்மைகளை கண்டுபிடிச்சே ஆகணும். ஏன்னா அவங்களுடைய வாழ்க்கையில் பல மர்மம் இருக்குது அப்படின்றது இவங்களுக்கு ரொம்ப நல்லாவே புரியுது. ஸோ அதனால் அந்த மர்மத்தை சீக்கிரமாக கண்டுபிடிக்கணும் அப்படின்னு தான் அவங்களும் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி என்ன மர்மம் இருக்குன்ற உண்மை தெரிஞ்சதுக்கப்புறம் முத்து அண்ட் மீனா எப்படி ரியாக்ட் பண்ண போகிறாங்க அப்படின்றது புரியலைங்க. ஏன்னா இப்போ வந்துட்டு விஜயா வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, எப்படியாவது நம்ம மீனாவுடைய ஆர்டரை வந்து பண்ண விடாமல் பண்ணணும். அவங்கள வந்து வீட்டிலே உட்கார வச்சுட்டோம். இப்போ எப்படியாவது அவளை வந்து வேலை பண்ண விடாமல், அதாவது இன்றைக்கி முழுக்க அந்த கல்யாண மண்டபத்துக்கு போகவே விடக்கூடாது. அதை பண்ணோம் அப்படின்னாலே சீக்கிரமாக அங்கே வந்து கல்யாணமே நடந்து முடிஞ்சிடும். அவனை எடுத்த ஆர்டரை வந்து ஒழுங்காகவே பண்ணி முடிக்க முடியாது. இவ போனால் தான் அந்த ஆர்டர் வந்து ஃபுல்ஃபில்லாக பண்ணி முடிக்க முடியும். இப்போ இவ போகாமல் ஒர்க்கர்ஸை வச்சு பண்ணா அப்படின்னா கண்டிப்பாக இவளால் முன்னேற முடியாது. அந்த ஆர்டர் இவ கையை விட்டு போயிடும். இவளுக்கு வந்து ஒரு பெரிய கெட்ட பேர் வந்துடும். மேலும் மேலும் இவளுக்கு வந்து பெரிய பெரிய ஆர்டர்ஸ் கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு சிந்தாமணியோடைய திட்டத்தை இவங்க என்ன பண்ணுறாங்க, நிறைவேற்றணும் அப்படின்றதுக்காக அயராது பாடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க நினைக்கிற விஷயங்கள் நடக்கக்கூடாது அப்படின்றதான் நம்மளுடைய எண்ணம். பட் என்ன நடக்க போகுது, மீனாவுக்கு இப்போ வந்து ஒரு பலமான அடி விழுகுமா, அப்படி இல்லை அவங்க ஈஸியாகவே தப்பிச்சிருவாங்களா அப்படின்றது நமக்கு ஒன்றும் புரியலைங்க. ஆனால் என்ன நடந்தாலும் மீனா வந்து அதை சமாளித்து வெற்றி பெறுவாங்க அப்படின்றது நமக்கு ரொம்ப நல்லாவே தெரியுது. அதற்கு உதாரணமாக தான் நடக்கவும் செய்யுது. என்ன அப்படின்னா, மீனா வந்து ஒரு ஐடியா பண்ணுறாங்க. டக்குன்னு அவங்க வந்து பிஸ்னஸ் மைண்டை வந்து யூஸ் பண்ணுறாங்க. டக்குன்னு யூஸ் பண்ணி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, வீடியோ கால் வராங்க. இங்கே பாருங்கள், நீங்கள் யாருமே பயப்பட வேண்டாம், நான் உங்கள் கூடவே இருக்கேன் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கோங்க. என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, இப்போ சீக்கிரமாக உங்களுடைய ஆர்டர்ஸ் எல்லாத்தையுமே நான் வந்து வழி நடத்துறது படி நீங்கள் வந்து அழகாக டிசைன் பண்ணிங்க அப்படின்னா சீக்கிரமாகவே இந்த டிசைனை நீங்கள் நல்லபடியாக பண்ணி முடிச்சிடலாம். நமக்கான ஆர்டரை வந்து நம்ம சீக்கிரமாகவே முடிச்சிடலாம். அதில் வந்து எந்த விதமான பிரச்சனையும் வராது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய ஒர்க்கர்ஸ்க்கு ஒரு நம்பிக்கையும் கொடுத்துட்டு வேலையில் தீவிரமாக இறங்குறாங்க நம்ம மீனா. ஸோ இப்போ இந்த பக்கம் வீட்டில் வந்து தன்னுடைய மாமியாரான விஜயாவையும் அவங்க நல்லபடியாக பார்த்துக்கிட்டு அதே சமயத்தில் வேலையும் ரொம்ப அழகாக பண்ணி முடிக்கிறாங்க. ஸோ இதனால் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல பேர் தான் கிடைக்க போகுது அப்படின்றதான் நிதர்சனமான உண்மை. ஸோ ஆர்டரை பார்த்திங்கன்னா மீனா வெற்றிகரமாக முடிச்சிடுறாங்க. ஸோ இதை கண்டிப்பாக செலிப்ரேட் பண்ணியே ஆகணும். ஏன்னா இதை தடுக்கிறதுக்கு விஜயா என்னென்ன வேலைகள்லாம் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி முத்துவுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். அதனால் முத்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, சீக்கிரமாக வந்துட்டு மீனாவுக்கு ஒரு பாராட்டு விழாவே நடத்தணும். கண்டிப்பாக இன்றைக்கி வீட்டில் போய் ஒரு சம்பவம் பண்ணுறோம், அதை பார்த்து அம்மா ரொம்பவே டென்ஷன் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து என்ன பண்ணுறாருனா, ஒரு மாலையும் ஒரு பொன்னாடையும் வாங்கிட்டு போகிறாருங்க வீட்டுக்கு. வாங்கிட்டு போயிட்டு, மீனா நீங்கள் இங்கே வா, சீக்கிரமாக வா அப்படின்னு சொல்லிட்டு ஹாலுக்கு கூப்பிட்டு என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து மீனா ஒரு மிகப்பெரிய சாதனை பண்ணியிருக்காப்பா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை கிட்டே சொல்கிறாரு. அண்ணாமலை என்னடா சொல்கிற அப்படின்ற மாதிரி கேட்டோன்னே, ஆமாப்பா அவள் வந்து ஒரு மிகப்பெரிய சாதனை பண்ணிட்டா, நீங்கள் நான் உங்கள்கிட்ட சொன்னேன் அப்படின்னா நீங்களே ரொம்பவே ஆச்சரியப்படுவீங்க. அவள் வந்து அந்தளவுக்கு திறமைசாலியாக ஆகிட்டா. அவள் வந்து ஒவ்வொரு விஷயங்களுமே வந்து பார்த்து பண்ணி இன்றைக்கி அம்மா வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அம்மான்னு சொல்லாமல் பல பேர் இன்றைக்கி என்ன பண்ணாங்க அப்படின்னா அவளுடைய பிஸ்னஸை கெடுக்கிறதுக்கு வழி பண்ணாங்க. அவள் இந்த ஆர்டரை முடிக்காமல் இருக்கிறதுக்கு பல வேலைகள் பண்ணாங்க. இருந்தாலும் அவள் வந்து இன்றைக்கி வெற்றிகரமாக இந்த ஆர்டரை சூப்பராக பண்ணி முடிச்சிருக்கா. இதுக்கெல்லாம் காரணம் வந்து அவளுடைய விடாமுயற்சி தான் அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து ரொம்பவே பாராட்டுறாரு. ஸோ இதை அண்ணாமலை பார்த்துட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. என்னம்மா அவன் சொல்கிறதெல்லாம் உண்மையா, இன்றைக்கி நீ சூப்பராக ஆர்டரை வந்து முடிச்சிருக்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே, ஆமாம் மாமா, நீங்கள் கிளம்புனதுக்கப்புறம் அத்தை வந்து கீழே விழுந்துட்டாங்க, அவங்களுக்கு வந்து ஒத்தனம் வைக்கணும் அப்படின்றதுனால நான் வீட்டிலே இருந்துட்டேன், என்னால் ஆஃபீஸ்க்கும் போக முடியல,
அதனால் நான் என்ன பண்ணேன், அவங்கள இங்கேயே இருந்து நான் பார்த்துக்கிட்டு ஆர்டரையும் நான் நல்லபடியாக முடிச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே எல்லாருக்குமே இந்த விஷயம் ரொம்ப ரொம்ப பெருமையாக தான் இருக்குது. ஸோ இப்போ அதனால் எல்லாருமே வந்துட்டு அவங்கள ரொம்பவே பாராட்டுறாங்க. பாராட்டி என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மீனாவை மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை எல்லாருக்கிட்டையும் மீனாவை ஒரு உதாரணமாக சொல்கிறாரு. ஸோ இதை பார்த்த ரோகிணி ரொம்பவே கடுப்பாகிறாங்க. என்னடா இது, நம்மளாம் எவ்வளோ பெரிய வேலை பண்ணிகிட்ருக்கோம், நம்மளெல்லாம் பாராட்டாமல் இவர் என்ன இந்த மீனாவை பாராட்டிகிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல டென்ஷன் ஆகுறாங்க. ஸோ இதுவே வந்துட்டு ரோகிணி இன்னும் கொஞ்சம் மீனா மேலே கடுப்பாகிறதுக்கு ஒரு வழியாக இருக்குது. அதே மாதிரி விஜயா வந்து பயங்கரமாக டென்ஷன் ஆகுறாங்க நம்ம மீனா மேலே. ஏன்னா இவ எப்படி இந்த ஆர்டரை கம்ப்ளீட் பண்ணி முடிச்சா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பயங்கரமான வன்மத்தோடு இருக்கிறாங்க. ஸோ இவ்வளோ தாங்க நாளைக்கு எபிசோடில் நடக்க போகிற முக்கியமான விஷயங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.